வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெய்லர் தொழிலில் பெண்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறது இந்த மெயினான மோட்ரு தான். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் பண்ணுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். டாப் கவரில் 2 போல்ட்டு மட்டும் போட்டிருப்பாங்க. டாப் கவர் கழட்டின புல்லர் போட்டு கழட்டினதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு உள்ள ஸ்க்ரூவை அவ்வளோ சீக்கிரத்தை கழட்ட முடியாது. இதே மாதிரி செக் நெட்டு போட்டு தான் கழட்ட முடியும். ஒரு நட்டுக்கு இன்னொரு நட்டு சப்போர்ட் கொடுத்து அந்த 2 நட்டையும் சேர்த்து கழட்டினா மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் புல்லரை கழட்டிட்டு இந்த மாதிரி பேரிங்கு ஃபஸ்ட்டு கழட்டுறது இந்த மாதிரி தான் கழட்டியிருப்பேன். பஜாரில் கிடைக்கிறது ஃபேன் கழட்டுறதுக்கு தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த பேரிங்கை கழட்டுறதுக்கும் ஒரு சின்ன புல்லர் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த புல்லரை வச்சு தான் அந்த பேரிங்கை கழட்டிட்டு நம்ம திரும்ப மாற்ற முடியும். இந்த பேரிங்கை 6008ன்ற ஒரு நம்பரு கட்டாயி உங்களுக்கு எர்த்தடிக்கிறன்ற கம்ப்ளைண்ட் தான் இதில் இருந்துச்சு கஸ்டமருக்கு. அதனால் இப்போ வயர் நல்லா தான் இருக்குது. ஆனால் வயர் மட்டும் அந்த ஜாயிண்ட்டு கிட்ட கரெக்டாக கட்டாயிருச்சு. இதில் 2 கோர், இந்த சைடில் ஒரு காயில், இந்த சைடு ஒரு காயில், இது 2 பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம காட்டன் ஸ்லீவ், இந்த ஹீட்சிங் ஸ்லீவ் வச்சுருப்பேன். அந்த ஹீட்சிங் ஸ்லீவ் வச்சு கரெக்டாக பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா டேப்பு நாள்பட உறிஞ்சிடும். இந்த ஹீட்சிங் ஸ்லீவ் நம்ம என்னைக்கு திரும்ப எடுக்கிறோமோ அது வரைக்கும் அதனால் அந்த ஹீட்சிங் ஸ்லீவ் தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பாடிக்குள்ளே உரசாமல் இருக்கிறதுக்கு அதையும் போட்டு விட்ருவேன். அப்போ இந்த வயர் மேற்கொண்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இந்த கஸ்டமருக்கு அடிக்கடி எனக்குள்ளே ஷேக் பண்ணதுக்கப்புறம் பேக் கவரை மாட்டணும். இப்போ அதே மாதிரி இந்த இன்னொன்று அந்த கார்பனில் பற்ற வைக்கணும். ஏன்னா கார் கஷ்டமாக இருக்கும் மாட்டுறது. நார்மலாக 3-4 மரம் ஏறினாலும் அதுக்கப்புறம் செக் நெட்டை போட்டு நம்ம டைட் வச்சிடலாம். இப்போ ஆர்மேச்சருக்கு நம்ம நார்மல் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்போ மேலே உள்ள ஸ்க்ரூ டைட் வைக்க ஆல்ரெடி நம்ம போட்டு ஏற்றி வச்சாச்சு. அந்த பேரிங்கையும் போட்டு அந்த வாசரிஸ் எல்லாம் போட்டு ஏற்றினால அப்படியே வச்சு உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன். இந்த நட்டை வச்சு டைட் வச்சுட்டு லேசாக நம்ம சுற்றியில் வச்சு எப்போவுமே ஒரு ஷேக் பண்ணி தட்டினோம்னா ஆர்மேச்சர் சென்டராக வந்துடும். ஏன்னா நம்ம அது மாதிரி தான் இருக்கும். அது இப்போ புது கார்பன் ப்ரெஷ் போட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். சீரீஸில் தான் போட்டு செக் பண்ணுவேன். இந்த மாதிரி செக் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா கார்ஸுள்ள உட்காந்து தான் வேலை பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கரெக்டாக தான் இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள பேரிங்கில் ஒரு சீட்டு மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மோட்ரு உங்களுக்கு 75% முடிஞ்சிச்சு. இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துட்டு பேக் கவர் நம்ம ஆர்மேச்சருக்குள்ள நான் கவரை மாட்டினோம்னா ஃபினிஷ் முடிஞ்சு. இந்த மோட்டரோட கஸ்டமருக்கு புது மோட்ரு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை மேக்ஸிமம் நம்ம கார்பன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. வீட்டில் உள்ள லேடிஸே அவங்களே கார்பனை கழட்டி அவங்களே கார்பன் மாற்றுற அளவுக்குலாம் இப்போ பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும்போது உங்களுக்கு சாக்கடிக்குது எந்த விஷயமா இருந்தாலும் உடனே இமீடியட்டாக செக் பண்ணுங்கள். பேரிங்கில் எந்த சத்தம் வந்தாலும் உடனே செக் பண்ணி மாற்றுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்குமாறே உங்கள் மூர்த்தி.